ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறையா முடி கொட்டுது. அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாள் நல்லா எண்ணெய் வச்சுட்டு கை விரலில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம். குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் குளித்தா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கும் போது எப்பயுமே சுடு தண்ணி மிதமான சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடு அதிகமாக இருந்தாலும் முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறமா நீங்கள் குளித்த பின்னாடி ரொம்ப கெட்டியாக நல்லா துவட்டக்கூடாது. கொஞ்சம் நல்லா முடியை காய வைங்க. ஸ்மூத்தாக காய வச்ச பின்னாடி நீங்கள் தலை சீவணும். அதுக்கு முன்னாடி ஈரமாக இருக்கும் போது ரொம்ப நீங்கள் தலை சீவக்கூடாது. அப்புறமா நீங்கள் தலைமுடியை கட்டும் போது பின்னும் போது ரொம்ப டைட்டாக பின்னாதீங்க, கொஞ்சம் லூஸாக பின்னுங்க. அப்புறமேட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு சத்தான உணவு நிறையா எடுத்துக்கோங்க, தண்ணி நிறையா குடிங்க. நல்ல தூக்கம் இருந்தாவே உங்களுக்கு முடி கொட்டுறது நின்றும். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு 20 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஹேர் டிப்ஸு, எண்ணெய்லாம் எப்படி சூடு பண்ணுறது, எந்த மாதிரி எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நாங்களும் எங்களோட முடியை நல்லா பாதுகாத்துக்கிட்டு வரோம். உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு நல்லா ஆதரவு தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பயன்படுத்துகிற எண்ணெய் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ, கருஞ்சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதோடு நீங்கள் நல்லெண்ணெய், விளக்கெண்ணையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை வேணாட்டி விட்டுறலாம்.